மக்களே, மணி கரெக்டாக 9. நம்ம டியூட்டி கிளம்பியாச்சு. 9:06. நல்லா கிளியராக இருக்குது. அது இல்லாமல் வெளியே பரபரப்பாக ஓடிட்டுருக்காங்க மக்கள்ஸ் எல்லோரும். நம்ம அதே மாதிரி ஓட்டி தான் வந்தோம். ஏன்னா 9 மணி ஷிஃப்ட்டு 9:06 ஆச்சு. மார்னிங் ஷிஃப்ட் மட்டும் கொஞ்சம் நேரமாக வரணும், 8 மணிக்கும் 9 மணிக்கும். மிச்சம் எந்த ஷிஃப்ட்டுனாலும் பிரச்சனை இருக்காது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன் நான். வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். மக்களே, ஸ்கூல் பஸ்லேருந்து எல்லாமே அந்த சைடு பரபரப்பாக ஓடிட்டுருக்காங்க. நம்ம ஃபுட்டை கொண்டு போயிட்டுருக்கோம் 9 மணிக்கு. கரெக்டாக 9:30 ஆச்சு. 2 வகை சட்னி, சாம்பார், அப்புறம் உப்புமா, இது என்னன்னு தெரில, புளி சாதம், இட்லி, தோசை, அப்புறம் கீழே ஒரு பிளேட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூனு. அவ்வளோதான் இன்றைக்கி ஃபுட்டு. 111 தான் 9:30. 112 போயிட்டுருக்கேன். தோசை, அப்புறம் சாம்பார், 2 வகை சட்னி. இது போக நம்ம ஸ்கூல்லையும் பார்க்கணும். அது போக ரூம் சர்வீஸும் பண்ணணும், கிளியரன்ஸ் எடுக்கணும். நாளும் யாரும் இல்லை, நம்ம தான். 112 இது. மக்களே, மணி 11. சட்னி, தோசை, உப்புமா, அப்புறம் புளி சாதம், சாம்பார், அப்புறம் ஜூஸ், ஒரு மில்க் ஷேக் வர எடுத்து வச்சுருக்கேன். மக்களே, இப்போ ஒரு ரூம் சர்வீஸ் இருக்குது, அதுக்குள்ளே செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பொழுது போல், அதனால வெளியே வந்துட்டேன். அவங்க செட் பண்ணி முடிச்ச உடனே கூப்பிடுவாங்க, நம்ம அதுக்கு போகிறோம். போயிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். மக்களே, பாவம், இந்த பொருளால் பறக்க முடியல போல். மக்களே, மணி 12:01. கிளியரன்ஸ் போகிறான். கீழே எல்லாம் உரமாக வச்சுருக்காங்க. மக்களே, 110 இருக்குது. இருக்குது. சாப்பிட போயிட்டுருக்கேன். மணி 2:30. நம்ம சாப்பிட்டு முடித்த பின்னாடி ஃப்ரீயாக இருந்தோம்னா எங்கேயா வெளியே போகலான்னு பார்க்குறேன். நடந்து ஜாலியாக அப்படியே சுற்றிட்டு வரலாம் கொஞ்சம் தூரம். பார்க்கலாம், பார்த்துட்டு நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். டாலு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டாலும் சிக்கன் அப்புறம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு இன்றைக்கி சாப்பாடு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிட்டன் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன். வேறு தான் எந்த அப்டேட் பண்ணுவோம். மூணு மணிக்கு பிரேக்கு. சப்போஸ் கொஞ்சம் பிஸியானாலும் 3:30 தான் போவோம். இன்றைக்கி 4 மணிக்கு போகிறோம். செம்ம பிஸி இன்றைக்கி. மேலே கீழே அலைஞ்சிட்டோம். போனால் நல்லா தூக்கம் வந்துடும். வெளியில் எங்கேயோ போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், போயிட்டு ரூம் போயிட்டு. மக்களே, ரிட்டர்ன் ரூமுக்கு வந்துட்டேன் நான். பிரேக்கு திருப்பி 7 மணிக்கு போகணும் நம்ம. மக்களே, கரெக்டாக மணி 7:20. நம்ம டியூட்டி கிளம்பியாச்சு. ரிட்டன் நடந்து போயிட்டுருக்கோம். அப்படியே ஏரியாவில் க்ளீனிங் போயிட்டுருக்கு. நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே நைட்டு சாப்பிட வர முடியாது. நம்ம சாப்பாடு நைட் எப்போவுமே அங்கே தான் 12 மணிக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே போய்ட்டு அப்டேட் பண்ணுறேன். நம்மளால் பேசவே முடியல. செம்ம குளிர். வாயிலேருந்து பேசின புகை தான் வருது இங்கே. மக்களே, நீங்கள் நல்லா பிஸி போல். நல்லா பெரிய வேன் வந்திருக்கு, செம்ம லோடு. கிட்டத்தட்ட 15 சீட்ரு வண்டி. அது கிட்டத்தட்ட 20 பேர் உட்காரலாம் அந்த வண்டியில். 15 சீட்டரில் எவ்வளோ இறங்கியிருக்குன்னு தெரில. பார்க்கலக்குள்ளே போயிட்டு. அது இல்லாமல் கார் வர வரிசையாக நிற்கிது. ஓகே, இருந்தாலும் பார்த்தானே ஆகணும். பார்ப்போம், பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். மக்களே, 105க்கு போயிட்டுருக்கோம். ஒரு பெரிய 06க்கு இது. மக்களே, 306ல் தந்துட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அது மோமோஸு, அப்புறம் தம் சிக்கன் பிரியாணி
2 ஐட்டம் தான். அப்புறம் ஷார்ட் ரைஸு அது இது சைட் டிஷ் அதெல்லாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா பண்ணுறேன். மக்களே எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டின்னரு. இப்போ நம்ம ரூம் சர்வீஸ் தான் போயிட்டுருக்கோம். இது வந்துட்டு ப்ளூ ஒன்றுக்கு பேபிக்கு செடி அப்போ 110 போயிட்டுருக்கேன். இதுதான் ஆர்டரு. 2 புல்கா, அப்புறம் சிக்கன் பட்டர், அப்புறம் ஆனியன் சாலடு. மொத்தமே அவ்வளோதான் ஆர்டர். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டேன். நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். மக்களே 105 கொண்டு போயிட்டுருக்கேன். பெரிய ஆர்டர் தான், ஒத்த கீழே தூக்கிட்டு இருக்கேன். கொண்டு போக முடியல. அது இல்லாமல் குளிர் வேறு, ரொம்ப நேரம் பேசவும் முடியாது. நான் கொடுத்துட்டு வந்தேன், நான் பேசுகிறேன். பிள்ளைங்க செம்ம குளிர். அப்போ அந்த வெளியே சுற்றிகிட்ருக்கோம். கோல்டு வர பிடிச்சிருக்கு. மண்டை வர ஒரு சைடு பயங்கரமாக வலிக்குது. போகிறப்ப டேப்லெட் வாங்கிட்டு போகணும், இல்லைனா உயிர் வாழ முடியாது நாளைக்கு தான். காய்ச்சல் வந்து பெட்டில் தான் தூங்குவேன். நான் ஃபுல்லாக ரூம் சர்வீஸ், செம்ம கோல்டு, கை காலில் வரைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன். நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். 3 ஆர்டர் இருக்குது. 110, அப்புறம் 303, அதுக்கப்புறம் 112. 3 ஆர்டரையும் நம்ம ஒட்டுக்காக கொண்டு போகிறோம். இப்போ 112க்கு போயிட்டுருக்கோம். இப்போ 303க்கு போயிட்டுருக்கோம். 2 கிளாஸு, அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்பு. அதான் அவசரமாக ஓடிட்டுருக்கோம். மணி 11 கிட்ட ஆக போகுது. இன்னும்குள்ளே இந்த வேலை முடியல, சாப்பிட்ல. அதான் அவசரமாக ஓடி போயிட்டுருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதாவது அப்டேட் பண்ணுறேன் அப்புறமேட்டு. மக்களே மணி 11:10. சுத்தமாக முடியல. நீ செம்ம வேலை. ஒரு பக்கம் குளிர் போட்டு வாட்டி எடுக்குது, இன்னொரு பக்கம் வந்து ரூம் சர்வீஸ் அதிகம் வேறு இன்றைக்கி. அது இல்லாமல் இன்னும் வேறு வேலை இருக்குது. மண்டை வேறு ஒரு பக்கம் வலிக்குது குளிர்னால, கோல்டு பிடிச்சிருக்கு போல். போகிறப்ப டேப்லெட் வேறு வாங்கணும், அப்போ சொன்ன மாதிரி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிடும் போஸ்டில் இதை அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்காச்சும் 10 நிமிஷம் வீடியோ வருமா பார்ப்போம். நேற்றுக்கு 6 நிமிஷம், நேற்று 8 நிமிஷம். பார்க்கலாம், பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். சாப்பாடுன்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. டாலு, அப்புறம் ரைஸு, அப்பளம், அது சிக்கன் கிரேவி கொஞ்சோண்டு, அவ்வளோதான் நம்ம சாப்பாடேவும். இன்றைக்கி ஃபுல்லாக ரூம் சர்வீஸ்னால எதுவுமே நான் சாப்பிட முடியல. அவ்வளோதான், டியூட்டி முடிஞ்சு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் நிற்கிறோம். கிளம்ப போகிறேன். நான் மார்னிங் இருந்தால் அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங் 9 மணி ஷிஃப்ட்டு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ரொம்ப கிளார் அடிக்குது நினைக்கிறேன். இப்போ ஓகேவாக இருக்கும். இப்போ ஓகே. சரி மக்களே, நாளைக்கு மார்னிங் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். பாய்.